இன்றுடன் எல்லாம் முடிவடைந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து விட்டாங்க. இனி நீங்கள் யாருக்காக நாயா பேயா உழைச்சிங்களோ அந்த எந்த ஒரு வாக்காளரையும் அடுத்த 5 வருஷத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. அவங்க வெற்றி பெற்றாங்களோ தோல்வி அடைஞ்சாங்களோ அது ரெண்டாவது பட்ட விஷயம். வெற்றி பெற்றாலும் அவர்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது, தோல்வி அடைஞ்சாலும் அவர்கள் பக்கத்தில் இல்லை, அவங்க ஆஃபீஸில் இல்லை வீட்டில் கூட போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உங்களுடன் உண்டான தேவை முடிவடைந்து விட்டது. அது ஓட்டு போட்ட அன்னைக்கே முடிவடைஞ்சிச்சு. சில சமயங்களில் சில்லற வேலைக்காக இவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜெயிச்சாச்சு அன்னைக்கு போஸ்ட் ஓட்டணும் இல்லை, ஜெயவலிக்க போனோம் இல்லை, அதுக்காக வச்சுருப்பாங்க. அதை தவிர இன்றுடன் அவங்களுக்கும் நமக்கும் உண்டான மொத்த கனெக்ஷனும் முடிவடைந்து விட்டது. அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாமல் வேலைக்கு போங்க, உழைங்க, சம்பாதிங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களுக்காக பெருசாக, ஏன்னா அவங்க பாக்கெட்டில் எடுத்து ஒன்றை எடுத்து தரப்போகிறது கிடையாது. அவர்கள் வேலையை பார்க்க போயிடுவார்கள், நம்ம வேலையை பார்க்க போயிட வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர்கள் பின்னாடி சென்று வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். அவன் பதவி அவனுக்கு அப்புறம் அவன் பிள்ளைக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவர்கள் சொந்த பந்தங்களுக்கு தானே தவிர நீ போஸ்ட் ஓட்டின சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு உங்களை நாயா கூட மதிக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு என்னவோ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு அவரவர் வேலையை பாருங்கள். அவர்களுக்கு உங்களுடன் உண்டான அனைத்து தேவையும் முடிவடைந்து விட்டது.